வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். இன்னும் நம்ம செய்ய போகிறது ஒரு சிம்பிளான ஆனால் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. கம்பு வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம். கம்பு கீர்னு சொல்லலாம், கம்பு பாயசம்னு சொல்லலாம். செம ஹெல்த்தி. கம்பு ரிச் இன் ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றது சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். கம்பு 1/4 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ, பசும்பால் 1/2 லிட்டர், அரை மூடி தேங்காய் பால், முந்திரி பருப்பு 10, ஏலக்காய் 4, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இந்த டிஷ்ஷு பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணிக்கிறேன், அந்த கம்பை ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். அப்போ தான் இது நம்ம சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது நீங்கள் அரைச்சிடாதீங்க. அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி குழப்படான்னு ஆகிடும், பாயசத்து நல்லா இருக்காது. இது முழுசாகவே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா கரெக்டான பதத்தில் வந்துடும். அதே மாதிரி வெல்லத்தை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் டஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ சிம்பிள். இப்போ என்னென்னா, இந்த வெல்லத்தையும் கம்பையும் நம்ம சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இந்த வெல்லைப்பாக நான் முதல்ல ஊற்றிக்கிறேன். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கம்பை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த கம்பை உள்ளே சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த வெல்லமும் இந்த கம்பும் கொதித்து கொஞ்சம் பைண்ட் ஆகணும். இது ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து நல்லா பைண்ட் ஆகணும். இந்த வெள்ளைப்பாக இந்த கம்போட நல்லா சேர்ந்து கம்புக்குள்ளே இறங்கிருக்கணும். அந்தளவுக்கு இது கொதிக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த வெல்லமும் கம்பும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. பாலுமே நல்லா சூடாக காய்ச்சி வச்சுருக்கேன். சூடான பால் ஊற்றுங்க, இல்லைன்னா பால் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஊற்றிட்டு அப்படியே பால் சூடாகிறதுனால கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பால், நீங்கள் தேங்காய் பால் முதலே ஆட் பண்ணிங்கன்னா திரிஞ்சிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பால் நம்ம சூடான பால் ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஊற்றுறோம், திக்கான பால். தேங்காய் பால் நீங்கள் வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் இது சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதோட நான் 4 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜை இதை இறக்கிட்டு நம்ம இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட போகிறோம். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணாலும் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை கிரேப்ஸும் போடலாம். ட்ரை கிரேப்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு ரொம்ப ரோஸ்ட் பண்ணி கருகடிச்சிடாதீங்க. லைட்டாக அந்த ப்ரௌன் ஸ்டேஜில் வரப்போ ஆஃப் பண்ணுங்க, போதும். இதையும் இந்த பாயாசத்தில் கொட்டிடணும். கம்பு பாயாசம் ரெடி. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். சுவையான கம்பு கீரை கம்பு பாயாசம் ரெடி. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஆற வச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் சாப்பிட்லாம். ரெண்டுமே செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கிட்ஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக கம்பு கொடுத்தா கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. திரும்பி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.